கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமம் மயம்படுவதா. நல்லா இருக்கீங்களா? இந்த காணொளி வாயிலாக உங்களை சந்திக்கிறதுல பெரிய சந்தோஷம். அரசியல் கட்சிகளுடைய எல்லா பரப்புரையும் முடிந்து நாளை வாக்குப்பதிவுக்கு நம்ம ஆயத்தமாகி கொண்டிருக்கிறோம். 5 மாநிலங்களிலே இந்த தேர்தலானது நடக்கிறது நம்ம கவனிக்கிறோம். ஒன்று மேற்கு வங்கம், 2வது கேரளா, 3வது அஸ்ஸாம், 4வது பாண்டிச்சேரி, 5வது தமிழ்நாடு. நாளைக்கு காலையில் இருள் விலகி சூரியன் உதிக்கும் போது நீங்கள் உங்களுடைய அடையாள அட்டையை எடுத்துக்கொண்டு நீங்கள் வாக்கு செலுத்துகிற அந்த மையத்திற்கு போகிற போது அங்கே ஒரு காரியத்தை எங்கள் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் இவ்விதமாய் சொல்கிறது, நாம் நல்லொழுக்கத்தோடும் பக்தியோடும் அமைதியுள்ள ஜீவனம் பண்ணும்படி அதிகாரத்தில் இருக்கிற யாவருக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள் என்று கர்த்தருடைய வேதம் சொல்கிறது. அப்படியானால் பக்தியோடும் நல்வொழுக்கத்தோடும் ஒரு தேசம் வாழ வேண்டுமானால் ஒரு ஜெபம் அவசியம் என்று கர்த்தருடைய வேதம் சொல்கிறது. அப்படியானால் நம்மை ஆளுகிற தலைவர்கள் பக்தி உள்ளவர்களாக, தனி மனித வாழ்விலே, குடும்ப வாழ்விலே நல் ஒழுக்கமுள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று கர்த்தருடைய வேதம் போதிக்கிறதை கவனிக்கிறோம். அப்ப நாளைக்கு நம்ம போய் ஜெபத்தோடு கூட நாம் இந்த வாக்கை செலுத்த வேண்டியது அவசியமான ஒன்று. விசேஷமாய் அநேகர் இதை செலுத்துறதுனால என்ன பிரயோஜனம் அப்படின்னு தங்களுடைய ஓட்டுகளை அவர்கள் வீணடிக்கிறதை கவனிக்கிறோம். நம்முடைய தேவப்பிள்ளைகளுடைய மிக முக்கியமான ஒரு கடமை, நாம் ஓட்டளிப்பது நமக்கு ஜனநாயக கடமையாக இருக்கிறது. நம்முடைய கடமையை சரியானபடி செய்யணும். எந்த இடத்துல இருந்தாலும் நம்முடைய ஓட்டை செலுத்த வேண்டியது அவசியமான ஒன்றாக இருக்கிறது. அதனால கர்த்தருடைய பிள்ளைகள் ஜெபத்தோடு கூட நீங்க போய் செய்யுங்க. ஜெபத்தோடு கூட அந்த வாக்குப்பதிவுக்கு போங்க. தேவனாகி கர்த்தர் ஒரு நல்ல ஆளுகையை தேசத்துக்குள்ளே கர்த்தர் கொண்டு வரும்படி, ஜனங்களை நேசிக்கிற, எல்லாரும் சமத்துவமாய் நேசிக்கிற, சகோதரத்துவமாய் நேசிக்கிற, எல்லாருக்கும் சமமாய் எல்லாவற்றையும் பகிர்ந்து கொடுக்கிற ஒரு நல் ஆளுகை தேசத்துக்குள்ளே வர வேண்டும் என்று நம்ம ஜெபம் பண்ணணும். அது ரொம்ப அவசியம். நம்ம ஜெபிக்கிறது மட்டுமல்ல, நாம் நம்முடைய கிரியின்படி இந்த ஓட்டுப்பதிவை செய்ய வேண்டியது அவசியமான ஒன்றாக இருக்கிறது. அதனால் தேவனுடைய பிள்ளைகள் தயவாக நீங்கள் ஆயத்தமாய் போய் செய்யுங்க. ஜெபத்தோடு கூட வேதத்தை வாசிச்சுட்டு ஓட்டுப்பட்டிக்கு முன்னாடி போய் நின்று, ஆண்டவரே நாங்கள் ஒரு நல்ல தலைவரை எங்களுக்கு அனுப்புங்க, ஒரு நல்ல தலைவர்களை கொண்டு வாங்கன்னு ஜெபம் பண்ணுங்க. ஜெபத்தோடு கூட வாக்களிங்க. உங்களுடைய ஓட்டு நீங்கள் போடுறதுக்கு முன்னாடி உங்களுடைய என்னென்ன அடையாள அட்டைகள் இருக்கிறதோ எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு போங்க. பதற்றம் இல்லாமல் போங்க. அதை நிதானமாய் அந்த காரியத்தை செய்யுங்க. தேவன் நமக்கு வேண்டிய ஞானத்தையும் நம்ம என்ன செய்யணுங்கிற பலத்தையும் கற்றுக் கொடுப்பார். ஆனால் வாக்களிப்பது அவசியமான ஒன்று. எல்லோருமே வாக்களிக்க வேண்டும். அதனால் அந்த வாக்குரிமை நம்ம விட்டுக் கொடுக்காதபடி அதை செய்ய கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.